अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। ला इलाहा इल्लल्लाह मुहम्मदुर रसूलुल्लाह। ला इलाहा इल्लल्लाह मुहम्मदुर रसूलुल्लाह। ला इलाहा सल्लल्लाहु अलैहि वसल्लम। इन्नल्लाह व मलाइकतुहु यसल्लूना अलन नबी सल्लु अलैहि वसल्लिमु तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना व नबीना मौलाना मुहम्मदिन व अला आलि मुहम्मद। अल्लाहुम्मा सल्लि अल क़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम इदा कुल्त लिसाहिब वल इमामु यख़्तब फ़क़द लगौत फस्तमिउ वंसितु रहमकुमुल्लाह। गफ़रल्लाहु लना व लकुम व लिजमील मुस्लिमीन वल मुस्लिमात वल मुअमिनीन वल मुअमिनात अजमाईन फस्तग़फिरूह इन्नहु हुवल गफ़ूरुर रहीम। அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது உங்களில் பக்கத்தில் ஒருத்தர் என்று சொன்னாலும் கூட ஹுத்பாவின் பலனை இழந்து விட்டார் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இமாம் புகாரியும் இமாம் முஸ்லிமும் ரிவாயத்தை செய்திருக்கிறார்கள். மூடி செவிமடுத்து கேளுங்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வானாக. மற்றும் உண்டான முஸ்லிம்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வானாக. எங்கள் தாய் தந்தைகளுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். اللهم صل وسلم على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل محمد. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. السلام. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. اللهم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه
ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن سيدنا محمد عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله المولى العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال عليه الصلاة والسلام. நிறைவுடைய வாழ்வழித்து நெடும் நிலத்தை காத்து நிற்கும் மறை அளித்த இறைவனுக்கே அனைத்து புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தை நிலைநாட்ட வேண்டுமென்று அதை சீர்திருத்த வேண்டுமென்று ரஹ்மத்துல் ஆலமீனாக அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட உயிரையும் விட உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் பரிசுத்த குடும்பத்தினர்கள் சஹாபாக்கள் தாபியங்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. நவைத்துல் இக்திகாஃப் என்ற நியத்துடன் அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எதையெல்லாம் எடுத்து நடக்க சொன்னார்களோ அதை அனைத்தையும் எடுத்து நடக்குமாறும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எதையெல்லாம் தவிர்ந்து நடக்குமாறு சொன்னார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்குமாறு முதல் கணம் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் உங்களுக்கும் வசியத் என்னும் நசியத்து செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, என் இஸ்லாமிய நெஞ்சங்களே, நாம் எல்லோரும் முஸ்லிமாக இருக்கக்கூடிய எல்லோரும் ஒரு நீண்ட நாள் ஆசையாக ஆவலோடு ஹவாவோடு உணர்வோடு நாங்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம், எதிர்பார்த்தவர்களாக. அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைத்து விடக்கூடாதா? அந்த பாக்கியம் கிடைத்தாலும் மறுபடியும் கிடைத்து விடக்கூடாதா என்று ஒரு முஃமினான நாங்கள் எங்களுடைய உள்ளங்கள் எதிர்பார்த்தவர்களாக ஆவலோடும் ஹவாவோடும் எதிர்பார்த்தவர்களாக நாங்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் கஅபத்துல்லாஹ், அல்லாஹுடைய கஅபாவை ஒரு முறையாவது தரிசிக்க கூடாதா, பார்க்க கூடாதா? கண்ணீர்களின் சிந்தைகளை நாங்கள் சிந்தக்கூடாதா? போல் பாலனங்களை போல் நாங்கள் ஆகிவிடக் கூடாதா என்ற எதிர்பார்ப்புகள் ஒவ்வொருவருடைய முஃமின்களுடைய உள்ளத்திலும் எதிர்பார்த்தவர்களாக ஆவலோடு இருந்து கொண்டு இருக்கிறோம். அந்த பாக்கியம் கிடைத்தவர்களும் மறுபடியும் இன்னொரு பாக்கியம் கிடைத்து விடக்கூடாதா என்று எதிர்பார்த்தவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த ஹஜ் யாருக்கு சக்தி இருக்கின்றதோ அந்த ஹஜ்ஜை செய்துவிட்டு சந்தேகமாக இருக்கிறது, இந்த ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜா, நிறைவேற்றப்பட்ட ஹஜ்ஜா, அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜா என்ற ஒரு சந்தேகத்தோடு நாங்கள் அந்த ஹஜ்ஜை முடித்து கொண்டு வருகின்றோம். எல்லோரும் நம்பிக்கையோடு வருகின்றோம். ஆனால் இந்த உலகத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை தாரன் நான். உங்களுக்கு ஒரு பாக்கியம், ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. என்ன தெரியுமா? அதுதாங்க கதபல்லாஹு லஹு பிகுல்லி நதரத்தின் ஹஜ்ஜத்துல் மப்ரூர். இந்த உலகத்தில் எம்மை பெற்று எடுத்து
சுமந்து 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்த தாயுடைய முகத்தை பார்த்தால் அல்லாஹ் சொல்றான், கதபல்லாஹு லஹு பிகுல்லி நஸரத்தின் ஹஜ்ஜத்துன் மப்ரூர். ஏற்றுக்கொள்ளப்பட்ட எந்த ஒரு சந்தேகம் இல்லாத ஒரு ஹஜ்ஜுல் மப்ரூரை நான் கொடுக்கிறேன். யாருக்கு இந்த பாக்கியங்க? யாருக்கு பாக்கியம்? பெற்றோர்களுடைய எங்களுடைய தாயுடைய முகத்தை பார்ப்பது கொண்டு அல்லாஹ் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய நன்மையை தருகின்றான். நீண்ட நாள் ஆசையோடு இருக்கிறோம் அல்லவா, ஹவாவோடு இருக்கிறோம் அல்லவா, எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறோம் அல்லவா. அல்லாஹ் இந்த ஹஜ்ஜுடைய நன்மையை அடைந்த கூட்டத்தில் எங்களையும் சேர்த்து விடுவாயாக என்று ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேட்கக்கூடிய துஆவில் சேர்த்து கொள்றோம் அல்லவா. அல்லாஹ் இந்த உலகத்திலேயே தன்னுடைய தாயுடைய முகத்தை பார்ப்பது கொண்டு, தன்னுடைய தாயுடைய முகத்தை பார்த்து சிரிப்பது கொண்டு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி ஹஜ்ஜுல் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய நன்மையை கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இந்த பெற்றோர்களுக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்கிறான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. எப்படிப்பட்ட பாக்கியம், எப்படிப்பட்ட நன்மைகளை அள்ளி வீசுகின்றான் இறைவன் ஹக்க ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ் இந்த பெற்றோர் பொழுது அவனோட சேர்த்து தான் சொல்லியிருக்கிறான். தாய்க்கு பிறகு அல்லாஹ், தாய்க்கு பிறகு ரப்பு, அல்லாஹ்க்கு பிறகு தாயைத்தான் இணைத்து சொல்லியிருக்கிறான். குர்ஆன்ல கூறியிருக்கிறான் என்ன தெரியுமா? வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு முஹ்லிஸீன லஹுத் வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானன். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, வகலா ரப்புக தீர்ப்பளித்து விட்டான், இறைவன் தீர்ப்பளித்து விட்டான். அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானன். இஹ்சானன், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்து கொள்ளுங்கள், பெற்றோர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். இறைவன் சொல்லியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, வகலா ரப்புக தீர்ப்பளித்து விட்டான் இறைவன். அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானன். அவர்களுக்கு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், உபகாரம் செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய பெற்றோர்கள் அல்லவா என்று இறைவன் கூறுகின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தற்போதைய காலத்தில் எங்களுடைய ஊரிலே இருக்கட்டும், பல ஊர்களில் இருக்கட்டும், இந்த பெற்றோர்களுடைய நிலைமை எவ்வாறு போய்விட்டது? பெற்றோர்களை கணக்கெடுக்காமல் பெற்றோர்களை கேவலப்படுத்தக்கூடிய சமுதாயத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பெற்றோர்களுடைய உள்ளம் கவலை அடைந்தால், வேதனை கோப பார்வைக்கு உள்ளாக்குகின்றான். பெற்றோர்கள் என்பவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. பெற்றோர்கள் என்பவர்களை அல்லாஹ்வோடு இணைத்து சொல்லியிருக்கிறான். எத்தனை குர்ஆன் ஆயத்தோடு அவனுடைய வசனத்தோடு அல்லாஹ்வோடு சேர்த்து பெற்றோர்களை சொல்லியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு மத்தியில் அருமையான தோழர்களுக்கு மத்தியில் கேட்குறாங்க, அருமையான தோழர்களே, பெரும் பாவம் என்ன தெரியுமா? அருமையான தோழர்களே, அருமையான நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களே, அந்த பெரும் பாவத்தை எங்களுக்கு சொல்லித் தாருங்க யா ரசூலல்லாஹ். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள், அல் இஷ்ராக்கு பில்லாஹ், இறைவனுக்கு இணை வைப்பது பெரும்பாவம். இறைவனுக்கு இணை வைப்பது பெரும்பாவம். இன்னும் ஒரு பாவம் இருக்கிறது தெரியுமா? என்ன யா ரசூலல்லாஹ்? அருமையான நாயகமே, எங்களுக்கு சொல்லித்தாருங்க யா ரசூலல்லாஹ். கேட்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள், பெற்றோர்களுக்கு நோவினை செய்வது, பெற்றோர்களுடைய மனதை
வேதனை செய்வது, இதுதான் பெரும் பாவம். அல்லாஹ் இந்த பெரும் பாவத்துக்கு அல்லாஹ் நரகத்தை கொடுக்கிறான். பெருமானார் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், தாயின் பாதத்தின் கீழ் சுவர்க்கம் உள்ளதை சொல்லியிருக்கிறார்கள். சுவர்க்கம் எங்களோட இருக்க நாங்கள் நரகத்தை தேடியவர்களாக இருக்கிறோம். சுவர்க்கம் எங்களோட இருக்க நரகத்தை தேடியவர்களாக இருக்கிறோம். சுவர்க்கத்தை நாடியவர்களாக யார் பெற்றோர்களை, தாய் தந்தையர்களை மதிக்கின்றாரோ, யார் தந்தை பெற்றோர்களை நல்ல முறையில் கவனிக்கின்றாரோ அவருக்கு சுவர்க்கம் உண்டு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எமக்கு திட்ட தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு நபி தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில், அருமையான நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹி, அல்லாஹ்க்கு மிக மிக விருப்பமான விடயம் என்ன யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்க்கு ரப்புக்கு என்ன விருப்பம் யா ரசூலல்லாஹ் என்று அருமையான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்ட்ட வினாவ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அருமையான தோழர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், பால அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை நேரத்தோடு தொழுது கொள்ளுவது அல்லாஹுக்கு மிக மிக விருப்பமான செயல். அப்படியா யா ரசூலல்லாஹ்? அதுக்கு பிறகு என்ன யா ரசூலல்லாஹ் அல்லாஹுக்கு விருப்பம்? தொழுகையை நேரத்தோட வக்தோட தொழுதுவதுதான் அல்லாஹுக்கு மிக மிக விருப்பமான செயல். அதற்கு பிறகு என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், சும்ம பிர்ருல் வாலிதைன், சும்ம பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது, பெற்றோர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வது அல்லாஹுக்கு மிக மிக விருப்பமான செயல் என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அருமையான சஹாபாக்களை பார்த்து சொல்லுகின்றார்கள். அதற்கு பிறகுதான் அந்த ஹதீஸின் தொடரில் அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலேயே ஜிஹாது செய்வது சிறந்ததுங்கிறார்கள். அருமையானவர்களே, ஜிஹாதை விட பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அருமையான தோழர்கள் ஜிஹாது செய்ய நேரத்தில் நபி தோழர் வருகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அந்த நபி தோழரை பார்த்து கேட்கிறார், உன்னுடைய பெற்றோர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களா? அருமையான நாயகமே, போருக்கு வருவதை நினைத்து என்னுடைய தந்தை, என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய தாய் அழுதவளாக இருக்கிறாள். நீங்கள் போருங்கள், உங்களுடைய பெற்றோர்களை சந்தோஷப்படுத்துங்கள். நான் ஜிஹாதுக்கு போகவில்லை, நான் உங்களோட இருக்கிறேன், சந்தோஷப்படுத்துங்கள். அதுதான் சுவர்க்கம். அந்த சுவர்க்கத்தோடு இருங்கள், அந்த சுவர்க்கத்தை பராமரிங்கள், அந்த சுவர்க்கத்தை அழகான முறையில் பாருங்கள். அந்த சுவர்க்கத்தை கேவலப்படுத்த வேண்டாம், அந்த சுவர்க்கத்தை கணக்கெடுக்காமல் இருக்க வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அழகான முறையில் சஹாபாக்களுக்கு இந்த பெற்றோர்களுடைய விடயத்தில் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் அல்லவா? நாங்கள் எல்லாம் இந்த பொன்மொழிகளை, இந்த ஹதீஸ்களை படிக்கவில்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சற்று தற்போதைய காலத்தில் இந்த பெற்றோர்களுடைய நிலைமை மிகவும் கவலைக்குரியவர்களாக இருக்கிறது, மிகவும் வேதனைக்குரியதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பெற்றோர்களுடைய விடயத்தில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், பெற்றோர்களை நல்ல முறையில் கவனிக்காமல் இருந்தால், அவர்களுடைய மனம் நோகினால் அல்லாஹ் இடத்தில் உடனடியாக அந்த பதுவா கபூலாகிவிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார்
மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் தன்னுடைய ரப்பை பார்த்து கேட்கிறார்கள், என்னுடைய ரப்பே, நாளைய கியாமத்தின் நாளில், நாளைய சுவர்க்கத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நண்பரோடு இருப்பார் என்று சொல்லியிருக்கிறாய். அப்ப நான் யாரோட இருப்பேன்? என்னுடைய நண்பன் யாரு? ரப்பே, காட்டி விடு யா ரப்பே என்று கேட்கிறார்கள். அப்ப அல்லாஹ் சொல்றான், இப்படி ஒரு பிரதேசத்தில், இப்படி ஒரு இடத்துல நீங்க போங்க, ஒரு மனிதர் இருப்பார், அந்த மனிதரை நீங்கள் சந்தித்து கொள்ளுங்கள். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் ரப்பு சொன்னது போன்று போறாங்க. ஒரு மனிதர் இருக்கிறார், அந்த மனிதனோட பேசுறாங்க. நான் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள்னு சொல்லலைங்க. அப்ப அந்த மனிதர் அவருடைய இல்லத்துக்கு சலாத்தை கொடுத்து போட்டு இல்லத்துக்கு அழைத்து செல்லுகின்றார், இல்லத்துக்கு அழைத்து விருந்து போடுகின்றார். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்களும் அந்த மனிதரும் சாப்பிட்றாங்க, உணவை உட்கொள்றாங்க. அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் அந்த மனிதரை பார்க்கின்றார்கள். அந்த மனிதர் ஒரு பிடியை எடுத்து சாப்பிடுகின்றார், ஒரு பிடியை கூடையில் போடுகின்றார். ஒரு பிடியை எடுத்து சாப்பிடுகின்றார், ஒரு பிடியை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூடையில் போடுகின்றார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவருக்கு என்ன இது, என்ன ஒரு வித்தியாசமாக இருக்கிறது? ஒரு பிடியை சாப்பிடுகின்றார், ஒரு பிடியை கூடையில் போடுகின்றார். அப்ப அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் அந்த கூடையை உட்நோக்க, அந்த கூடையில் வயோதிபர், முதுமை இழந்த ஒரு பெற்றோர்கள் இருக்கிறார்கள், ஒரு தாய் இருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் பார்த்த உடனே ரூஹு பிரிந்து விட்டது அந்த தாயுடைய. இப்ப அந்த மனிதர் வந்து தாயை பார்க்கின்றார், ரூஹு பிரிந்து விட்டது, தன்னுடைய தாய் மரணித்து விட்டால். மாறி கேட்கிறார், அந்த மனிதர் கேட்கிறார், நீங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் தானே? ஆம், நான் மூசாதான் நான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். உங்களுக்கு எப்படி தெரியும் நான் மூசாண்டு, நான் மூசா நபி என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்க, என்னுடைய தாய் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் இடத்துல பிரார்த்திக் கொண்டே இருப்பாள். என்ன தெரியுமா? அல்லாவே, ரப்பே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்களை பார்த்து கொண்டு இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலேயே என்னுடைய ரூஹை எடுத்து விடு என்று கேட்டுக்கொண்டே என்னுடைய தாய் இருப்பாள். அதுதான் இப்பொழுது நடந்திருக்கிறது. சொல்ல இன்னும் ஒரு துவாவை கேட்பாள். என்ன தெரியுமா? யா அல்லாஹ், என்னுடைய முதுமை பருவத்தில், வயோதிப காலத்தில் என்னுடைய மகன், என்னுடைய பிள்ளை அழகான முறையில் நல்ல கவனித்து என்னை பராமரித்து கொண்டு இருக்கிறார். யா அல்லாஹ், நாளைய கியாமத்தின் நாளில் சுவர்க்கத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடன் என்னுடைய பிள்ளையை சேர்த்து விடுவாயாக என்று கேட்டால், என்னுடைய தாயின் சொல்ல, அருமையானவர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, தாயுடைய 2 துவா கபூலாக்கப்பட்டு விட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை பார்த்த உடனே தன்னுடைய தாயுடைய துவா ரூஹு பிரிந்து விட்டது. இன்னும் ஒரு துவா பாக்கியம், தாயை பராமரித்தது, தாயை கவனித்தது, தாயின் மேல் வைத்த பாசத்தின் காரணத்தினால் தாய் கேட்ட துவா அங்கே ஹரிக்கப்பட்டு விட்டது. இதுதான் பெற்றோர்களை கவனிக்கக்கூடியவர்களுக்கு, பெற்றோர்களை பராமரிக்கக்கூடியவர்களுக்கு, பெற்றோர்களுடன் அழகான முறையில் நடந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எத்தனை பேர்களுடைய தாய் தந்தைகள் பெற்றோர்கள் சுவர்க்கமே எங்களோட இருந்து கொண்டிருக்கிறது. நரகத்தை தேடியவர்களாக, நரகம் எங்க இருக்கின்றது என்று நாங்கள் தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். காலடியில் சுவர்க்கம் இருக்கிறது, எங்களோட சுவர்க்கம் இருக்கிறது. அந்த சுவர்க்கத்தை கணக்கெடுக்கவில்லையே, அந்த சுவர்க்கத்தை பராமரிக்கவில்லையே, அந்த சுவர்க்கத்தோடு நாங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளவில்லையே, அந்த சுவர்க்கத்துக்கு உபகாரங்கள் செய்யவில்லையே,
பார்த்து பார்த்து செய்யவில்லையே, என்னென்ன தேவை இவர்களுக்கு செய்யவில்லையே. நாங்கள் பெருத்து படித்து ஆளாகினத்துக்கு பிறகு நாங்கள் பெற்றோர்களை பார்த்து கேட்கிறோம். ஒரு பெற்றோர் தாய் பார்த்து பிள்ளையோட அன்பாக பேசலாங்க. இந்த காலத்தில் அந்த பிள்ளையுடைய நலவை விசாரிக்க இயலா. மகனே என்ன செய்தீங்க, இதை படிச்சிங்களா, ஓதினீங்களா, என்ன உங்களோட நிலப்பாடு இன்றைய நாள் கேட்டால் கோபம் வருது. பிள்ளைக்கு கோபம் வருது. நீங்கள் வாயை மூடிக்கொண்டு சும்மா இருங்களே, எனக்கு எல்லாம் தெரியும். எப்படிப்பட்ட வார்த்தை! அல்லாஹ் சொல்றான், உஃபின் என்ற வார்த்தை சி என்னும் கூட சொல்லி விடாதே, சி என்னும் கூட உபயோகித்து விடாதே, அந்த வார்த்தையை சொல்லி விடாதே. சொன்னா நரகம் இருக்கிறது என்று சொல்றான். நாங்கள் பெற்றோர்களுக்கு மத்தியில் அழகான முறையில் இருந்து பேசுவதில்லை, பெற்றோர்களுடைய முகத்தை பார்ப்பதில்லை, பெற்றோர்களுடைய முகத்தை பார்த்து சிரிப்பதில்லை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் எங்களுக்கு அழகான முறையில் சொல்லியிருக்கிறார்கள், பெற்றோர்களுடைய முகத்தை பார்த்தால் உங்களுக்கோ ஹஜ்ஜுல் மப்ரூரா, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை தருகின்றேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நாங்கள் பெற்றோர்களுடைய முகத்தை பார்ப்பதில்லை. எத்தனை பேர் பெற்றோர்களுடைய முகத்தை பார்ப்பதற்கு வெட்கப்படுறாங்க, பார்த்து பேசுவதில்லை. நாங்கள் கண்ணூடாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒரு சபையில் பெற்றோர்களை கூட்டி அழைத்து செல்ல மாட்டார்கள். அவர்கள் வேறையா போவார்கள், பெற்றோர்கள் வேறையா போவார்கள். ஏண்டா இவருடைய அந்த ரெஸ்பெக்ட் உடைஞ்சிரும், அந்த ரெஸ்பெக்ட் மரியாதை உடைஞ்சிரும். ஒரு வயோதிபர் உள்ள ஒரு தாய் பெற்றோர் இருந்தால் இவர் வேறையா போவார், அவர் பெற்றோர்கள் வேறையா போவார்கள். ஏன்? அவரை ரெஸ்பெக்ட் உடைஞ்சிரும். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பெற்றோர்களை பார்த்து நான் தான் படித்தேன், நான் தான் உருவாகினேன், நான் தான் என்னை ஆளாக்கினேன், என் இடத்துக்கு நான் டாக்டர் ஆகினேன், இன்ஜினியர் ஆகினேன், இப்படியெல்லாம் நான் தான் உருவாகினேன், நீங்கள் என்ன எங்களுக்கு செய்தது என்று கேட்கிறாயே. அல்லாஹுல்லதே ஹலகக்கும், அல்லாஹ் சொல்றான். அருள்மறையான் திருமறையில் சொல்றாங்க, அல்லாஹுல்லதே ஹலகக்கும், நான் தான் உன்னை படைத்தேன். நீ சொல்றா இல்லையா, நான் தான் படித்தேன், நான் தான் உருவாகினேன், நான் தான் என்னை ஆளாக்கினேன், நான் தான் என்னுடைய ஆற்றலை கொண்டு நான் தான் உருவாகினேன். அல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹுல்லதீ ஹலகக்கும், நீயாகவே படைக்கவில்லை, நீயாகவே உருவாகவில்லை, உன்னை நீ உருவாக்கப்படவில்லை, நீயே படைக்கல, உன்னை நான் தான் படைச்சேன். எப்படி படைத்தேன் தெரியுமா? மின் ضعفின், பலவீனத்தில இருந்து உன்னை படைத்தேன். நீ இந்த உலகத்தில் பலவீனமாக பிறக்கிற பொழுதோ உன் பெற்றோர்கள் பலமாக இருந்தார்கள். அந்த நேரத்தில், அந்த காலகட்டத்தில் பலமாக இருந்த பெற்றோர்கள் பலவீனத்தில் இருந்த உன்னை பராமரித்தார்கள், பேச பழக்கினார்கள், நடக்க பழக்கினார்கள். ஒரு பிள்ளை கத்தினால் அந்த பிள்ளைக்கு என்ன நடந்து விட்டது என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டு காலத்தை கழித்தவர்கள் பெற்றோர்கள். என்னுடைய பிள்ளைக்கு 3 நாள் தொடர்ந்து வருத்தம் வந்தால் தாங்க மாட்டார்கள் பெற்றோர்கள், தாய் தாங்க மாட்டாள். என்னுடைய பிள்ளைக்கு என்ன வருத்தமோ, உயிர் பிரிந்து விட்டுமோ, உயிர் போய்விடுமோ என்று நினைத்தே தன்னுடைய பெற்றோர்களுக்கு மரணம் பெறக்கூடிய வாய்ப்பும் வந்திருக்கிறது. அப்படி பெற்றோர்கள் உங்களை வளர்த்தார்கள் அல்லவா? இப்ப என்ன கேட்பது? பெற்றோர்களை பார்த்து, பாப்பாவை பார்த்து கேட்பது, அம்மாவை பார்த்து கேட்பது, நான் தான் உருவாகினேன், நீங்கள் ஒன்றும் பேசக்கூடாது, என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்து கொள்ள தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், நான் படித்தேன், நான் தான் உருவாகுவேன், எந்த திருமண வாழ்க்கையா நான் பார்த்து கொள்ளுவேன், எந்த சிலவீனமா நான் பார்த்து கொள்ளுவேன். நீ பலவீனமாக இருக்கும் காலமெல்லாம் பார்த்து செய்தார்கள் அல்லவா உன்னுடைய பெற்றோர்கள்? தந்தையாக இருக்கட்டும், இரத்தத்தை வியர்வையாக சிந்தினார்கள்,
தாயாக இருக்கட்டும், இரத்தத்தை பாலாக ஊட்டி தந்தார்கள் அல்லவா, 10 மாசம் சுமந்தார்கள் அல்லவா, உன்னை பெற்று எடுத்தார்கள் அல்லவா, அதற்கு கூலியாக நீ என்ன செய்தாலும் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி. அல்லாஹ் அருள்மறையாம் திருமறையிலே கூறுகிறான். ஒவ்வொரு ஆயத் ஒவ்வொரு வசனத்தை இறக்கிறான். ஒன்றல்ல ரெண்டல்ல, ஒவ்வொரு வசனத்தை இணைத்து பெற்றோர்களை சொல்லுகின்றான். வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி. என்ன சொல்லுகின்றான் தெரியுமா? பெற்றோர்கள் மனிதர்களே உபதேசம் செய்கின்றான் அல்லாஹ். வவஸ்ஸைனல் இன்சான் உபதேசம் செய்கின்றான். பிவாலிதைஹி இஹ்சானன். என்ன சொல்லுகின்றான் தெரியுமா? அதிலையும் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள். ஏன் தெரியுமா? ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹா. உங்களை 10 மாதம் சுமந்தார்கள் அல்லவா, பல சிரமத்துக்கு மத்தியில், பல கஷ்டத்துக்கு மத்தியில், பல துன்பங்களுக்கு மத்தியில் உங்களை 10 மாதம் சுமந்தார்கள் அல்லவா, நீங்கள் உபகாரம் செய்யத்தான் வேணும், நீங்கள் நல்ல முறையில் நடக்கத்தான் வேணும், அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களை பராமரிக்க வேண்டும் சொல்லுகின்றான். உங்களை பல சிரமத்துக்கு மத்தியில், பல கஷ்டங்களுக்கு மத்தியில் பெற்று எடுத்தார்கள் அல்லவா, நீங்கள் அவர்களை பராமரிக்கத்தான் வேணும். விருப்பமோ விருப்பம் இல்லையோ கண்ணியப்படுத்தத்தான் வேணும். நீங்கள் தானாகவே உருவாகவில்லை, நீங்கள் தானாகவே படைக்கவில்லை, அல்லாஹ் உங்களை படைத்தான், நான் தான் படைத்தேன், பெற்றோர்களுக்கு கண்ணியம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இன்னும் ஒரு ஆயத்தில், நான் ஆரம்பத்தில் கூறிய ஆயத்தில் அந்த தொடரில் அல்லாஹ் சொல்லுகின்றான் பாருங்கள். வகல்லா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானன் இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவு கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா வகுல் லஹுமா கௌலன் கரீமா. உங்கள இடத்துல, உங்களோட மத்தியில் ஒரு ஆள் 2 பேர், பெற்றோர் அல்லது தாய் 2 பேரும் அல்லது இருந்தால், நீங்கள் அவர்களை விரட்டி விட வேண்டாம், அவர்களை வெறுக்க வைக்க வேண்டாம், அவர்களுடைய மனதை துன்புறுத்த வேண்டாம். ஏன் தெரியுமா? அதுக்கு சஹாபாக்கள் எப்படி விளங்கினார்கள் என்றால், ஒரு பெற்றோரை எப்படி பராமரிக்க வேண்டும் என்றால், அப்பாஸ் ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குர்ஆனுடைய பரிபூர்ணமான விளக்கத்தை கொடுத்துரு யா அல்லாஹ் என்று கேட்ட சஹாபி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், பெற்றோர்கள் கீழே இருக்க ஒரு மகன் நின்று கொண்டு இருப்பார், அந்த மகனுடைய ஆடையில் ஒரு தூசி இருந்து அந்த மகன் உதறுகின்ற பொழுது அந்த தூசி பெற்றோர்களுக்கு விழுந்து அந்த பெற்றோர்களுடைய அந்த நேரத்தில் மனம் துன்புறுத்தால், மனம் வேதனைப்பட்டால் சொர்க்கம் ஹராமாகிவிடும். பெற்றோர்களுடைய மனம் வேதனைப்பட்டால் சொர்க்கமே இல்லை. சொர்க்கம் வேணுமென்றால் பெற்றோர்களுடைய உள்ளம் எங்களை கொண்டு சந்தோஷம் அடையும், எங்களை கொண்டு சந்தோஷம் அடைய வேண்டும். இன்னும் ஒரு விளக்கம் சொல்றார்கள். எப்படி பாருங்கள், சஹாபாக்கள் பெற்றோர்களுடைய மத்தியில் எப்படி இருந்தார்கள். தன்னுடைய ஆடையில் ஒரு தூசி இருந்து அந்த தூசி பெற்றோர்களுக்கு மத்தியில் விழுந்து அந்த பெற்றோர்களுடைய மனம் வேதனைப்பட்டால் அல்லாஹ் பொறுக்க மாட்டான். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னும் ஒரு விளக்கம் சொல்றார்கள். ஒரு கடினமான, ஒரு கோபமான ஒரு எஜமான் இருந்து ஒரு அடிமை இருந்தா, அந்த அடிமை பொறுக்க இயலாத ஒரு தவறை செய்தால் அந்த எஜமானிடத்தில் எப்படி கையை கட்டி எப்படி பணிவோடு கெஞ்சுவாரோ, எப்படி பணிவோடு பேசுவாரோ, அப்படி எங்களுடைய பெற்றோர்களோடு அப்படி பணிவோடு பேச வேண்டும் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகான முறையில் பெற்றோர்களுடைய விடயத்தில் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களோட நாங்கள் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறோம்? நாங்கள் சற்று சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம்.
எல்லோரும் சிந்திக்க கடமைப்பட்டவர்கள். சுவர்க்கம் எங்களோட இருக்கிறது, அந்த சுவர்க்கத்தை பராமரிக்க தெரியாமல் இருக்கிறோம். சுவர்க்கம் எங்களோட இருக்கிறது, அந்த சுவர்க்கத்தை கணக்கெடுக்காமல், அந்த சுவர்க்கத்தை பராமரிக்காமல், அந்த சுவர்க்கத்தை நாங்கள் கணக்கெடுக்காமல், என்னவென்றும் கணக்கெடுக்காமல் நாங்கள் திரிந்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எத்தனை பேர், எத்தனை பெற்றோர்களிடம் நாங்கள் விசாரித்தால் அந்த பெற்றோர்கள் சொல்றார்கள் என்ன தெரியுமா? என்ன தெரியுமா அருமையானவர்களே? திருமணம் முடிப்பதற்கு முன்பே உங்களை நல்லா பார்க்கிறார், திருமணம் முடித்ததுக்கு பிறகு அவருடைய தோற்றமே மாறுது, அவருடைய நிலைமையே மாறுது. வாரார் இல்லை, கிழமைக்கு ஒருக்கா வாரார், மாசத்துக்கு ஒருக்கா வாரார், இன்னும் வருஷத்துக்கு ஒருக்கா வாரார். வந்தா வறுமையை தான் கதைக்கிறார், வந்தா என்ற குடும்பத்துக்கே உழைப்பது போதான்னு சொல்றார். என்ற செலவினம், என்ற சம்பாத்தியம், என்ற பிள்ளைகளும் என்ற மனைவிகளுக்கு மாத்திரம்தான் போதும் என்று சொல்றார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இடத்துல ஒரு நபி அபுதாவுதில் வரக்கூடிய ஹதீஸுங்க. நபி தோழர் வந்து, யா ரசூலல்லாஹ், அருமையான நாயகமே, என்னுடைய பெற்றோர்களுக்கு எனக்கு கொடுக்க முடியல, எந்த சம்பாத்தியம், எந்த உழைப்பு, எந்த பிள்ளைகளுக்கும் என்னுடைய மனைவிக்கும் மாத்திரம்தான் போதும், எந்த பெற்றோரை என்னை கவனிக்க முடியல, கவனிக்க இயலா. அப்படி சொல்ல, உங்களுடைய பெற்றோரை அழைத்து வாருங்கள், உங்களுடைய தாயை தந்தையை அழைத்து வாருங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் வந்து சொல்கிறார்கள், அருமையான நாயகமே, நீங்கள் அந்த தந்தை வந்த உடனே நீங்கள் அந்த தந்தையுடைய மனதில் புலம்பிக் கொண்டு இருக்கிறார், பிள்ளையுடைய விடயத்தில் புலம்பிக் கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார், நீங்கள் அதையும் விசாரிங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள். பிறகு அந்த தந்தை வந்த உடனே அந்த தந்தையை பற்றி விசாரித்து விட்டு, உங்களுடைய மனதில் என்னை புலம்பிக் கொண்டு இருக்கின்றீர்கள், என்ன வேதனையோடு இருக்கிறீர்கள், சொல்லுங்கள். அப்ப அந்த தந்தை சொல்றார், பிறந்ததில் இருந்து இவர் என்னுடைய மகனை பார்த்து நான் இவரை பராமரித்தேன், இவருக்கு சுகம் இல்லையா, இவருக்கு நான் வைத்தியசாலைக்கு போய் இவரை அழகான முறையில் இவரை பார்த்தேன், இவருக்கு உணவு வேணுமா, இவருக்கு அழகான முறையில் உணவு கொடுத்தேன், இவரை பார்த்து செய்தேன். இப்ப என்ன முதுமையுடைய அந்த பருவத்தில் இவர் எனக்கு ஒன்றுமே தருவதில்லை, என்னை பார்ப்பதில்லை என்று புலம்புகின்றார், வேதனையோடு சொல்லுகின்றார். நாயகம் சொல்லுகின்றார்கள், பார்த்து, அருமையான தோழரே, நீங்களும் உங்களுடைய சொத்து சம்பாத்தியம் எல்லாம் உங்களுடைய தந்தைக்கு சொந்தம், நீங்களே சொந்தம் என்று சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெற்றோர்களை பார்த்து வறுமையையும், பெற்றோர்களை பார்த்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல உணவை கொடுக்கிறோம், மனைவிக்கு நல்ல உணவை கொடுக்கிறோம், நண்பர்களோட அழகான முறையில் சாப்பிடுகின்றோம், பேசுகின்றோம், பெற்றோர்களுக்கு மத்தியில் வந்தால் அவர்களை பார்ப்பதில்லை, அவர்களோட சிரித்து பேசுவதில்லை, அவர்களுடைய முகத்தை பார்ப்பதில்லை. எத்தனை பேர் அவர்களுடைய விடயத்தில் பொடுவோக்குத்தனமாக இருந்து கொண்டிருக்கிறோம். எல்லோரும் அல்ல, உண்மையான முஅ்மின், அல்லாஹ்வுக்கு பயந்த முஅ்மின் தன்னுடைய பெற்றோர்களை எப்பொழுதும் அப்பொழுதும் பராமரித்து கொண்டே வருகின்றார்கள். சில நண்பர்களுக்கு மத்தியில் அவர்களுடைய பெற்றோர்களை எடுத்து பார்த்தால் மிகவும் வேதனையாக, கவலையாக எங்களுக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹைருத் தாபி', ரசூல்மார்களுக்கு பிறகு, நபிமார்களுக்கு பிறகு சிறந்தவர்கள் யாருங்க? சிறந்தவர்கள் யாருங்க? நபிமார்களுக்கு பிறகு சிறந்தவர்கள் யாருங்க? நாங்கள் படித்திருக்கிறோம் அல்லவா, சஹாபாக்கள் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் அல்லவா. ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், நானும் அவர்களை பொருந்திக் கொண்டேன், அவர்களும் என்னை பொருந்திக் கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களை அப்படி மாற்றினார்கள். அப்படி சிறப்பு கொண்ட சஹாபாக்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் தெரியுமா? அருமையானவர்களே, என்ன சொல்லுகின்றார்கள் தெரியுமா? அருமையானவர்களே,
ஒரு பிரதேசத்தில், யமன் பிரதேசத்தில் ஒரு மனிதர் இருக்கிறார். அவர்தான் ஹைருத்தாபியா. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்தும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை சந்திக்காமல் இருந்தார்கள். என்ன காரணம் தெரியுமா? சஹாபாக்களுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லுகின்றார்கள், ஹைருத் தாபிஅ, தாபியிலே சிறந்தவர்கள், அவர்களுடைய துவா அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டது. அவர்கள் கேட்டால் கபூலாக்கப்படும். ஏன் தெரியுமா? முதுமையுடைய வயோதிபர உடைய அவர்களுடைய தாய் அவர்களோடு இருந்தார்கள். அவர்களை பார்த்து பார்த்து பராமரிக்கிறார்கள். அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்கின்றார்கள். அவர்களுடைய விடயத்தில் கணக்கெடுத்து அவர்களை பாசமாக நல்ல முறையில் அந்த பெற்றோர்களுடைய விடயத்தில் அந்த பெற்றோரை, அந்த தாயை பராமரித்து கொண்டு இருக்கிறார். இவரை நீங்கள் சந்தித்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், உங்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்து கொள்ளுங்கள் என்று, துஆ செய்து கொள்ளுங்கள் என்று நீங்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள், சஹாபாக்களுக்கு மத்தியில் அந்த ஹைருத் தாபிஅ உவைசுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்தால் உங்களுக்கு நீங்கள் துஆ செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்களுக்கு மத்தியில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து பல காலங்களுக்கு பிறகு அவர்களை சந்தித்து துஆ செய்ய சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு சஹாபி ஒரு தாபியிடத்தில் துஆ செய்ய சொல்லுகின்றார். சஹாபாக்களுடைய அந்தஸ்து வேற, நபிமார்களுக்கு பிறகு அந்தஸ்து உடையவர்கள் என்றால் நாங்கள்லாம் படித்தது சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களே தாபியங்களிடத்தில் ஹைருத் தாபிஅ உவைசுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் துஆ செய்ய சொல்லுங்க என்று சொன்னா, அல்லாஹ் எந்த பாக்கியத்தை, எப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் பாருங்க. ஒரு முதுமையான தாயை பராமரித்ததற்கு கிஃப்ட். துஆ கேட்டா அங்கீகரிக்கப்படுது, துஆ கேட்டா கபூலாக்கப்படுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு முறை சஹாபாக்களுக்கு மத்தியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கை சேதப்பட்டு விட்டானே 3 முறை அவர்கள் சொல்லுகின்றார்கள். சஹாபாக்கள் பார்க்க அருமையான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து கேட்கிறார்கள். சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், யார் கை சேதப்பட்டு விட்டார்கள், என்ன யா ரசூலல்லாஹ் சொல்வது, யார் என்று சொல்லுங்க யா ரசூலல்லாஹ். அருமையான சஹாபாக்கள் கேட்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், சுவர்க்கம் உங்களோட இருந்து உங்களுக்கு மத்தியில் பெற்றோர்கள் யாருக்கு மத்தியில் உயிரோடு இருந்து அந்த பெற்றோர்களை பராமரிக்காமல், அந்த பெற்றோரை கணக்கெடுக்காமல், அந்த பெற்றோர்களை கேவலப்படுத்தியவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்களே கை சேதப்பட்டு விட்டார்களே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள். அருமையான சஹாபாக்களுக்கு பாடம் படித்து கொடுக்கிறார்கள் பெற்றோர்களுடைய விடயத்தில். அருமையானவர்களே, பெற்றோர்களுடைய விடயத்தில் நாங்கள் கொஞ்சமாவது கருணை உள்ளவர்களாக இருக்கட்டும். பெற்றோர்கள் எங்களை பெற்றெடுத்தவர்கள், 10 மாதம் சுமந்து பெற்றார்கள். அந்த பெற்றோர்களை கணக்கெடுக்காமல், அந்த பெற்றோர்களை மனைவிக்கு மத்தியில, குடும்பத்துக்கு மத்தியில, நண்பர்களுக்கு மத்தியில, எங்களுடைய சொந்தக்காரர்களுக்கு மத்தியில் கேவலப்படுத்துகிறோமே, அந்த பெற்றோர்களை முறைத்து பார்க்கிறோமே, அந்த பெற்றோர்களுக்கு குரலை உடைத்தவர்களாக பேசுகின்றோமே, அந்த பெற்றோர்களை மனதை உடைத்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்கின்றோமே. கை சேதப்பட்டவர்களாக நாங்கள் கொஞ்சமாவது
சிந்திக்க கடமைப்பட்டு இருக்க வேண்டும். சிந்திக்க கடமைப்பட்டவர்கள் நாங்கள் சிந்திக்க வேண்டும். யார் யாருடைய பெற்றோர்கள், யார் யாருடைய பெற்றோர்கள் உயிரோட இருக்கிறார்களோ சுவர்க்கமே எங்களோட இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த சுவர்க்கத்தை நாங்கள் பராமரிக்க வேண்டும். அந்த சுவர்க்கத்தை நாங்கள் அழகான முறையில் இஹ்சானன் நல்ல முறையில் உபகாரங்கள் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டு வராங்க. சஹாபாக்களுடைய வரலாறுங்க பார்க்கும் பொழுது எங்களுக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது. நாங்கள் எங்களோட பெற்றோர்களோட எப்படி இருக்கிறோம் என்று நாயகம் கேட்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, என்ன அபூ ஹுரைராவே அழுது கொண்டு வாரீங்க? அருமையான நாயகமே, உங்களை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி என்னுடைய தாய் என்னோட கோபம் நாயகமே, என்னோட பிரச்சனை சண்டை நாயகமே என்று சொல்றாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்குறாங்க, அபூ ஹுரைராவே ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுக்கு அருமையான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தேவையா இல்லை தாய் தேவையா? இல்லை நாயகமே, நீங்க தான் எனக்கு தேவை நாயகம் என்று சொல்லி விடுறாங்க. அப்ப அருமையான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொழுதுறாங்க. தொழுது விட்டு பிறகு வருகின்ற பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நாயகமே என்ன அபூ ஹுரைராவே, நாயகமே என்ன அபூ ஹுரைராவே சொல்லுங்கள். நாயகமே, என்னுடைய தாயும் பலகீனமானவள், என்னுடைய தாயும் பலகீனமானவள், முதுமையுடையவர், எனக்கு தாயும் வேணும் நாயகமே, எனக்கு தாயும் வேணும், நீங்களும் வேண்டும் நாயகமே, என்னுடைய தாய்க்கு ஹிதாயத்தை கொடுத்துடையா அல்லாஹ் என்று துவா கேளுங்க நாயகமே என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து கேட்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துவா கேட்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடோடி போகின்றார்கள் இல்லத்தை நோக்கி. இல்லத்தை சென்று அடைய அபூ ஹுரைராவே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற ஷஹாதா கலிமாவோடு ஈமானை தழுகின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாய் சந்தோஷமா சந்தோஷம். அபூ ஹுரைரா இல்லத்தை சென்று அடையல, பெருமானாருடைய துவா சென்று அடைந்து விட்டது ரப்பிடத்தில். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் தாய்மார்கள் பெற்றோர்களுக்கு செய்த மரியாதை. சஹாபாக்கள் எந்த அளவுக்கு பக்குவமாக இருந்தார்கள் தெரியுமா? அந்த சஹாபாக்களுடைய வரலாறை நாங்கள் படித்தாவது எங்களுடைய பெற்றோர்களுக்கு நாங்கள் மரியாதை செய்ய வேண்டும். அந்த சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் என்று கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து கேட்கிறார்கள், ஹல் பகிய ஷைஉன் அபர்ருஹுமா பிஹி மௌத் பஅத மௌத்திஹிமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து கேட்கிறார்கள் ஒரு நபி தோழர். அபூதாவுதுல வரக்கூடிய ஹதீஸ், நாயகமே எங்களோட பெற்றோர்கள் இப்ப உயிரோட இல்லை, அந்த பெற்றோர்களுக்கு நாங்க எப்படி இப்ப இனியாவது மீதம் இருக்கிறதா? அந்த பெற்றோர்களுக்கு அந்த பெற்றோர்களை உடைய விடயத்தில் இனியாவது மீதம் இருக்கிறதா யா ரசூலல்லாஹ் என்று கேட்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சில விடயங்களை சொல்லி கொடுத்தார்கள். அந்த பெற்றோருக்காக வேண்டி துஆ செய்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறை பார்க்கின்ற பொழுதோ ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய பெற்றோருக்காக வேண்டி துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். இரண்டாவது, அந்த பெற்றோர்கள் மரணிக்கின்ற பொழுதோ வசியத்தினையும் வாக்கு மூலமையாவது சொன்னால் அதை நிறைவேற்றி விடுங்கள். மூணாவது, அந்த பெற்றோர்கள் தந்தை மூலம் தாய் மூலம் கிடைத்த உறவுகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். நாலாவது, அந்த பெற்றோர்களுடைய நண்பர்களோடு நீங்களும் மரியாதை உடையவர்களாக நடந்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். நாங்கள் உயிரோடு இருக்கிற பொழுதுதான் அந்த பெற்றோர்களை பராமரிக்கலை, கவனிக்கலை. அப்போ அந்த கோபத்தோட இறைவன் இருப்பான் அல்லவா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியாவது மரணத்திற்கு பிறகாவது அந்த பிள்ளைகள் அந்த
பெற்றோர்களுக்காக வேண்டி துவா கேட்டு பெற்றோர்களுடைய சொந்தங்களோட நல்ல முறையில் நடந்து பெற்றோர்களுடைய நண்பர்களோட நல்ல முறையில் நடந்து அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே பெற்றோர்களுடைய விடயத்தில் நாங்கள் அந்த பெற்றோர்களை கவனித்தவர்களாக, நல்ல முறையில் பராமரித்தவர்களாக, அந்த பெற்றோர்களை நாங்கள் கவனித்த கூட்டத்தில் அல்லாஹ் எங்களை சேர்த்து விடுவானாக. எனவே யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களுக்கு சுவர்க்கத்தை கொடுத்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே அந்த பெற்றோர்
سيدنا ونبينا مولانا محمد وعلى ال محمد. الله اكبر الله اكبر.